இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய உண்மையிலே அண்ணன் கௌரவ சொல்வது போல தமிழ்நாட்டில் பல்வேறு பெருமையின் அடையாளங்கள் இருந்தாலும் திரைக்கதையின் பெருமையின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற டைரக்டர் கௌரவ் அவர்களே, தன்னுடைய தந்தைக்கென்று பிறந்த நாள் இருந்தாலும் இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்து மிகுந்த சிறப்போடு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த அருமை சகோதரர் குடும்ப நண்பர் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களே, இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள், இந்த படத்துக்காக உழைத்த டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், கேமராமேன், டைரக்டர், முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில் எடுத்து சென்ற மாதிரி இதனுடைய ஊடக நண்பர்களே, யூடியூபர்லேயே உங்கள் அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. டோட்டலாக ஆடான ஒரு பர்சன் அந்த மேடையில் அது தொகுதி பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எங்கள் நண்பர்களால் இங்கே வர வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு என்னோடய கட்சியின் அடையாளம் எனக்கு ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னா, மறைந்த தலைவர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி துணை முதலமைச்சர் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருந்தாலும் சரி, எல்லாமே திரைத்துறையில் வந்து தான் இன்றைக்கி அரசியல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக அந்த கட்சியிலிருந்து வந்த ஒரு பிரதிநிதினால இந்த மேடையில் இருக்கக்கூடிய தகுதியை எனக்கு தலைவர் கொடுத்துருக்குறாங்க என்று தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு ஐயா பாக்கியராஜா இருக்காங்க. அவங்க காலத்திலலாம் படங்கள் வந்து வருஷக்கணக்கில் ஓடும். இன்றைக்கெல்லாம் படம் ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஓடினாலே மெகா ஹிட்டு, 3 நாள் ஒரு வாரம் 3 நாள் ஓடினாலே மெகா ஹிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கால சூழல் மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த இன்றைக்கி படங்கள் எடுக்கிறாங்க, பல படங்கள் வரக்கூடிய படங்கள் ஏதோ கதைகள் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஏன்னா நீ சினிமா நடிகர்களை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் தன்னை அந்த வழியில் நடத்திக்கிறான். பார்த்துருப்பீங்க, இப்போ முன்னாடி வந்து ஒரு புகை பிடிக்கும் போது கீழே போடுறாங்க, இப்போ அந்த இது இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களுக்கான ஒரு தலைவனாக ஒரு அடையாளமாக நடிகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லா படங்களும் கருத்துள்ள படங்களாக வருகிறதா என்று இல்லை. ஆனால் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு சிறப்பான படைப்பை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக நிர்வாக பொறுப்பில் ஸ்கேம் இல்லை அப்படின்னு கொடுத்துருங்க, ஸ்கேமுக்காக கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக அதுதான் உங்களோட கண்டென்ட். நீங்கள் ஸ்கேம் எதில் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு காலத்தில் நினச்சிப்போம் ஸ்கேம்னா வெறும் அதிகாரிகளும் அரசியல்வாதி தான் பண்ணுறது ஸ்கேம்னு நினச்சிப்போம். கிடையாது, நம்ம வாங்குகிற சோப்பு பிஸ்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்கேம் இருக்குது. ஆனால் இதில் யார் ஏமாறணும் அப்படின்னா, அதிகம் படித்தவன் வெளிப்பாக இருக்கிறது இதில் மீண்டும் மீண்டும் ஏமாறணும். அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளுடைய ஆசை பேராசை தான். சொன்னாங்க, இந்த 50,000 போட்டால் 3 லட்சம் வந்துருமா? நான் எப்படி வரும்? வாய்ப்பே கிடையாது. நாங்கள் என்னோடய சட்டமன்ற உறுப்பினராக நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோம், மாதம் 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி வாங்கினாங்க, 1 கோடி ரூபா போட்டோம், இப்படி நிறைய பேர் நம்மகிட்டே கொடுப்பாங்க. நான் கமிஷன்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவேன், இந்த கம்பெனிகிட்ட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரி, அதில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்குன்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துணி துவைக்கிற பவுடர் வாங்கணும்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டுக்கு தேவையாக மாதம் 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ வாங்கினா 2 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீ, அந்த மாதிரி போட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணோம், அந்த 3 கிலோ பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அந்த பவுட்ரு கொஞ்சம் நாளாக கெட்டு போய் மீண்டும் குப்பையில் தான் போட்டிருப்போம். இப்போ எது நமக்கு தேவை, வாழ்க்கையை வந்து ஒரு அளவான வாழ்க்கையாக இதை வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம தடுக்க முடியும். அரசாங்கம் மட்டுமே நினச்சா செய்ய முடியாது. ஆகவே ஒரு கருத்துள்ள படத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள். மக்கள் எல்லாம், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக எல்லாத்துலேயும் விவரமானவங்க வெளிப்பானவங்க தான். இந்த கதையையும் சிறப்பாக மக்கள் கொடுத்துருக்கிறார்கள். ஸ்கேம் படத்தை பார்த்து இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாநிலம் சிக்காமல் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு கருத்துள்ள படத்தை ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கிறீங்க. இந்த படத்துக்கு எல்லா வகையிலும் இறைவனும் இயற்கையும் வெற்றிக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகுந்த வெற்றியடைய தொகுதியின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.